நாம் இருக்கிற மலை வந்து புராண காலங்களில் காண்டவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் திருநீர்மலை அப்படின்னு இந்த மலையை சொல்லுவாங்க. நான் இப்போ தான் முதல்ல இந்த மலைக்கு வந்தேன். இதனுடைய தல புராணம் பார்க்கும் பொழுது நிறைய முனிவர்கள் 600 ஆண்டு காலம் இங்கே தவம் பண்ணி இந்த மலைக்கு இன்னொரு பேர் நீர்மலை அப்படின்னு பேர் வந்ததாகவும், வால்மீகி அவருக்கும் வியாசருக்கும் நின்றான் இருந்தான் கடந்தான் அப்படின்னு 3 கோலத்தில் வந்து காட்சி அளித்ததாக இந்த திருநீர்மலையினுடைய சரித்திர புராணம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி நரசிம்மராகவும் காட்சி அளிக்கிறார், ரங்கநாதராகவும் காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு வந்து இறைவனை வந்து நாம் இங்கே எந்த முறையிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நின்ன கோலத்துலேயும் தரிசனம் பண்ணலாம், இருந்த கோலத்துலேயும் தரிசனம் பண்ணலாம், நடந்த கோலத்துலேயும் தரிசனம் பண்ணலாம். கீழே மேலே பார்த்தீங்கன்னா அம்பாள் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கா அப்படின்னு நான் இதெல்லாம் படிச்சிருந்தேன். இனிமேல் தான் இந்த கோவிலுக்கு போகிறோம். முதல்ல வாங்க, என்னோட சேர்ந்து எல்லோரும் பயணிக்கலாம். இந்த வனம் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மலை வந்து சுற்றிக்கிற, அதுவும் சென்னையில் ஒரு வனம், ஒரு காடு இருக்குது அப்படிங்கிறது பெருமைக்குரிய. மலைக்கு மூச்சு வாங்கி தான் ஏறுறோம். எல்லா மலையும் இப்படி தான் ஏற்றரோட ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுப்பேன். ஆமாம், வனம்னா வனம் மாதிரியே இருக்கும். சென்னையில் இப்படி ஒரு இடம் அருமை.